நண்பர்களே, இன்று சிவன் பற்றிய திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் நிஜமான மாற்றத்தை கொண்டுவரும். பலர் சிவன் அருளை பெற விரும்புகிறார்கள், ஆனால் சரியான வழிபாட்டு முறை தெரியாமல் கவலைப்படுகிறார்கள். இன்று அந்த குழப்பம் நீங்கும். பழங்கால தமிழ்நாட்டு கோவில்களில் சிவன் பக்தர்கள் கடைபிடித்த ஒரு மறைபொருள் இருக்கிறது. அது வெறும் சடங்கு அல்ல, உங்கள் மனம், உடல், குடும்பம் அனைத்துக்கும் நேரடி தொடர்பு உடையது. மதுரை மீனாட்சி அம்மன், பழனி, திருச்செந்தூர், சிதம்பரம் போன்ற புனித திருத்தலங்களில் இன்றும் அதே முறை பின்பற்றப்படுகிறது. அந்த மரபை புரிந்து கொண்டு செய்தால் பலன் தவிர்க்க முடியாது. முதல் படி, காலை 5 முதல் 6 மணிக்குள் குளித்து தூய ஆடை அணிந்து மனதை அமைதிப்படுத்துங்கள். சிவன் திருநாமத்தை மனதில் வைத்து 11 முறை சொல்லுங்கள். இரண்டாவது படி, விளக்கு ஏற்றி புத்தம்புதிய மலர்கள், தேங்காய் அல்லது பழம் படைத்து வழிபடுங்கள். பக்தியும் நேர்மையும் தான் முக்கியம், விலையுயர்ந்த பொருட்கள் அல்ல. மூன்றாவது படி, திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம் தொடர்பான குறிப்பிட்ட மந்திரத்தை தினமும் 27, 54 அல்லது 108 முறை சொல்லுங்கள். 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் மன தெளிவு கிடைக்கும். நான்காவது படி, வெள்ளிக்கிழமை அல்லது சிறப்பு நாட்களில் உபவாசம் விருப்பமானது. ஆனால் சாத்விக உணவு, பொய்யற்ற வார்த்தைகள், கோபமின்மை ஆகியவை மிக முக்கியம். சிவன் அருள் கூச்சமுள்ளவர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். ஐந்தாவது படி, ஏழைகளுக்கு அன்னதானம், முதியோருக்கு உதவி, கோவிலுக்கு தன்னார்வ சேவை. இது பரிகாரத்தை பல மடங்கு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பின்றி கொடுங்கள். ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது, தினமும் 5 நிமிட பக்தி ஒலி கேட்பது மூளையை அமைதிப்படுத்துகிறது. மன அழுத்தம், தூக்கமின்மை, குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உண்மை கதை, சேலத்தில் ஒரு குடும்பம் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டது. சிவன் விரதமும் நேர்மையான பூஜையும் தொடங்கினார்கள். வியாபாரம், உடல் நலம், மன அமைதி மெல்ல மெல்ல மேம்பட்டது. இன்னொரு கதை, கோயம்புத்தூரில் ஒரு இளம் தம்பதி குழந்தை வரம் வேண்டினார்கள். கோவில் மரபை பின்பற்றி கைமாறு எதிர்பாராத சேவை செய்தார்கள். மாதங்களுக்குப் பிறகு அவர்கள் மனதில் ஆழமான அமைதியும் புதிய நம்பிக்கையும் தோன்றியது. தவறான நம்பிக்கை மற்றும் உண்மை, அர்ச்சகர்கள் மட்டுமே சரியாக வழிபட முடியும் என்பது தவறு. இதயத்தில் இருந்து வரும் பக்தி போதுமானது, முறை நேர்மையாக இருந்தால் போதும். மற்றொரு தவறான நம்பிக்கை, ஒரு தவறு எல்லாவற்றையும் பாழாக்கிவிடும் என்பது தவறு. சிவன் கருணை கடவுள். தாழ்மையுடன் மீண்டும் தொடங்குங்கள், அருள் தொடரும். இன்றைய செயல் திட்டம். இன்று இரவு தூக்கத்துக்கு முன் 5 நிமிடம் சிவன் திருநாமம். நாளை காலை விளக்கு ஏற்றுங்கள். இந்த வாரம் ஒரு கோவில் வருகை அல்லது வீட்டு பூஜை அறை சுத்தம். பக்தர்கள் சொல்லும் பலன்கள்: தைரியம், மன தெளிவு, கடன் தீர்வு, திருமண நல்லிணக்கம், வேலை வாய்ப்புகள், உடல்நல நிலைப்பாடு. நேரம் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும், பொறுமையுடன் நம்பிக்கை வையுங்கள். தடைகளுக்கான பரிகாரம்: சனிக்கிழமை எண்ணெய் விளக்கு ஏற்றுங்கள். அம்மன் அல்லது முருகன் கோவிலில் கருப்பு வஸ்திரம் படையுங்கள். 108 முறை வேகத்தை விட கவனத்துடன் உச்சரியுங்கள். குடும்பத்தில் குழந்தைகள், எளிய சுலோகங்கள் கற்றுக் கொடுங்கள். திருவிழா நாட்களில் அழைத்துச் செல்லுங்கள். மதிப்புகள் அடுத்த தலைமுறைக்கு சென்றடையும். கலாச்சாரம் வீட்டு பழக்கத்தில்தான் உயிர் வாழ்கிறது. அலுவலகத்தில் பணிபுரிவோருக்கு 2 நிமிட இடைவேளை பிரார்த்தனையும் பலன் தரும். சிவன் நேரத்தை அல்ல, நோக்கத்தை பார்க்கிறார். நண்பர்களே, திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம் இது வெறும் கோட்பாடு அல்ல, நாள்தோறும் செய்ய வேண்டிய பயிற்சி. சிறிதாக தொடங்குங்கள், 21 நாட்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள். ஆலய மணி சேனலில் சந்தா செய்யுங்கள். தினமும் கோவில் ஞானம், பரிகாரம், தல புராணம் வருகிறது. மணி சின்னம் அழுத்துங்கள், எந்த வீடியோவும் தவறாமல் காணலாம். கீழே உரையிடுங்கள், உங்கள் சொந்த ஊர் கோவில் பெயர் எழுதுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த திருத்தலத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். இந்த வீடியோவை குடும்பத்தினருக்கு பகிருங்கள். ஒன்றாக வழிபட்டால் பக்தி மேலும் வளரும். சிவன் திருவடியில் நம்முடையவர்கள். சிவன் பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம்.
திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம் நாள்தோறும் நினைவுகூர்வது மனதை வலிமையாக்கும். இந்த நம்பிக்கையை விடாதீர்கள். சிவன் பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம். திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம் நாள்தோறும் நினைவுகூர்வது மனதை வலிமையாக்கும். இந்த